இன்று வேர்ல்ட் பைபோலார் டே. பைபோலார் டிசார்டர், இதுக்கு முன்னால இந்த நோய்க்கு மேனிக் டிப்ரெஷன் அப்படின்னு தான் பேர் இருந்தது. இது ஒரு மென்டல் இல்னஸ், அதாவது மனநோய். இவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அதாவது ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அடுத்த நாள் ரொம்ப சோகமா இருப்பாங்க. இது நாள் கணக்குல இல்ல, மாத கணக்குல கூட நீடிக்கும். சொந்த பந்தங்கள், நண்பர்கள் கிட்ட எல்லாம் இவங்களால சரியா பழக முடியாது. திடீர்னு நல்லா பேசுவாங்க, திடீர்னு எரிஞ்சு விழுவாங்க. யாருனாலும் இவங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. ரொம்ப தனிமை ஆயிருவாங்க. இவங்களால சரியா எந்த வேலைக்கும் போக முடியாது. ஸ்கூல், காலேஜ் படிக்கிறவங்க கூட இந்த நோய் வரலாம். படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கடுமையான வேதனையான ஒரு நோய். மது போதைக்கு அடிமையாயிருவாங்க. அடிக்கடி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிருவாங்க. சூசைடல் தாட்ஸ், தற்கொலை எண்ணம் அடிக்கடி வரும். ஆனா பாவம், இவங்க இந்த நோய்க்காக எடுத்துக்கிற மருந்து, மாத்திரை, வைத்தியம் எதுவுமே இவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்காது. ஆனா இதுக்கு ஒரு செம்மையான நிரந்தர தீர்வு இருக்கு. என்னன்னா, இந்த நோயை எது ட்ரிகர் பண்ணுதோ அதை முற்றிலும் அவாய்ட் பண்றது. கோவிட் சமயத்துல ஒரு பெரிய பணக்கார பெண்மணி இந்த நோயோட தீர்வு கேட்டு என்கிட்ட வந்தாங்க. ரொம்ப எளிமையா தீர்வு அவங்களுக்கு நான் விளக்குனேன். கேட்டு போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அடுத்த தீபாவளிக்கு எனக்கு சில கிஃப்ட்லாம் வாங்கிட்டு அவங்க குடும்பத்தோட என்ன பார்க்க வந்தாங்க. இந்த நோயில இருந்து முற்றிலும் வெளியே வந்துட்டு நன்றி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு நான் என்ன தீர்வு சொன்னேன்? 3 மருந்துகளை மீண்டும் மீண்டும் எடுக்க சொன்னேன். அவ என்ன? மாமிசம், முட்டை, வெண்ணெய். உங்க நண்பர்களுக்கு இந்த நோய் இருந்தா நம்ம லெஜெண்ட் ஆஃப் மனோ சேனல் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இத பத்தி நிறைய பேசுவோம்.